இல்லை, அப்படி இல்லை. அதாவது இது ஒரு சமூக சிக்கல் இருந்ததுனால, அதாவது மிகப்பெரிய அளவுக்கு சட்டத்தின் மூலமாக தடுக்க முடியும். ஆனால் சமூகத்துக்குள்ளே இதை தொடர்ந்து பிரச்சாரம் செய்துட்டு போகணுங்க. அதாவது என்ன சொல்லப்போனால், இந்தியாவில் மிக மிக குறைவாக சாதி மறுப்பு திருமணம் நடைபெறக்கூடிய மாநிலமே தமிழ்நாடு தான். பஞ்சாபில் 40% நடக்குது, ஹரியானாவில் 50% நடக்குதுங்க, வடகிழக்கு மாநிலங்களில் 70-80% நடக்குது, கேரளாவில் 30% நடக்குதுங்க. இங்கே முற்போக்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டில் வெறும் 2-3% மேலே திருமணங்கள் கிடையாது. ஆனால் அந்த மாநிலத்தில் தான் அதிகமான இவங்க தான் திராவிடம் பேசுகிறாங்க, இவங்க தான் முற்போக்கு பேசுகிறாங்க, இவங்க தான் பகுத்தறிவு பேசுகிறாங்க. இத்தனையும் பேசக்கூடிய மாநிலத்தில் வெளிப்படையாக ரிட்டாரிக் வெற்று வார்த்தைகளுக்கு தவிர வாய்ச்சவடால் இருக்கிறத தவிர உள்ளடக்கத்தில் இந்த ஆட்சியாளர்களாக இருந்த இந்த 50 வருஷம் 60 வருஷம் இவங்க போலி வேடம் பூண்டு இவர்கள் உண்மையாக அவங்க சொன்ன கொள்கைக்கு உண்மையாக இல்லாதனால சாதி உணர்வுகள் அதிகமாக போச்சு. அதுதான் மிக முக்கியமான காரணம்.